ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு. ராசிநாதன் செவ்வாயும் பாக்கியத்தில் இருப்பதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும் பொருளாதார நிலைமையில் சற்று மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இன்று கோதுமை தானம் செய்து சூரியனை வணங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும். இன்று ஆன்மீகத்தில் ஒரு மத தலைவரையோ அல்லது அதை சார்ந்த ஒரு சில வேலைகளோ உங்களுக்கு பொறுப்புகளும் வந்து சேரும். பல நாட்களாக இருந்து வந்த உங்கள் கனவுகள் இன்று நிறைவேறும். ஆன்மீக பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். மிதுன ராசி அன்பர்கள், இன்று ஞாயிற்றுக்கிழமை விருந்தினர்களின் வருகை மனதிற்கு நல்ல ஒரு இதமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்ப பொறுப்புகள் மற்றும் குழப்பங்களும் இன்று உங்களுக்கு தீரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனுகூலமாக இருப்பார். ஞாயிற்றுக்கிழமையான இன்று ராகு காலத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. இன்று உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களை அணுகலாம். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம். இன்று பல நாளாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் மாறும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சற்று மனக்குழப்பத்தை கொடுப்பார். ராகு காலத்தில் இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம். சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு சற்று மறைமுக எதிரிகளால் குழப்பங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியான பிரச்சனைகள் இன்று உங்களினுடைய மனதை வருடலாம். இன்று மற்றவர்களிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை பேசுவதோ அல்லது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பதோ தவிர்க்கலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று குழப்பங்கள் வந்து போகும். இன்று குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை மாலை நேரத்தில் காணலாம். கன்னிராசி நேயர்கள், லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவார். 4ஆம் இடத்தில் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். தனகாரகன் குடும்பக்காரகன் 4ஆம் இடத்தில் அமைந்திருப்பது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் வியாபாரத்திற்கு உங்களுக்கு உறுதுணையாக அமையும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பது அலைச்சலை கொடுக்கும். தேவையில்லாத விரய செலவுகளும் காத்திருக்கிறது. இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்ப விஷயங்களை இன்று பேசி முடிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு மன நிறைவு உண்டு. விருச்சிகராசி நேயர்கள், விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் தீரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய மாலை நேரம் சிறந்தது. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முடிவெடுப்பதை மாலை நேரத்தில் செய்யலாம். விருச்சிகராசி நேயர்களுக்கு கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இன்று சற்று தொந்தரவுகள் வந்து போகும். தனுசு ராசி நேயர்கள், காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்யலாம். ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் குருவின் பார்வை இருப்பதனால் இன்று உங்களுக்கு அந்த அனுகூலங்கள் கிடைக்கும். இருந்த போதிலும் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்ப சண்டைகள், குடும்ப சச்சரவுகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இன்று உங்களுக்கு மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் நவகிரகத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசி நேயர்கள், இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு சற்று மனக்குறைகளை கொடுக்கலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் உண்டு.
அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் இன்று பேசி உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் இடமாற்றங்கள், பதவிகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் பேசலாம். இன்று பேசும் பொழுது உங்களுக்கு நல்ல தீர்வு உண்டு. கும்பராசி அன்பர்கள், இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப பாரங்கள் தீரும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் தேவையில்லாத அலைச்சலை கொடுப்பார். இருந்த போதிலும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல லாபங்கள் உண்டு. இது சம்பந்தப்பட்ட விஷயமாக இன்று முக்கிய நபர்களை சந்திக்கலாம். அரசியலில் இருப்பவர்கள் மற்றும் அரசாங்க சார்ந்தவர்களுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு. பிள்ளைகள் ரீதியாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீரும். மீனராசி அன்பர்கள், இன்று மீனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று நீங்கள் சிவ தரிசனம் நல்லது. சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருக்கும். பெரிதளவுக்கு எந்த விதமான மனபாரங்களும் இல்லை. இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில குடும்ப சுமை குறையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் வாழ்க்கை துணை பற்றி கூறும் ஸ்தானம் எது? அங்கு எந்த கிரகம் அல்லது கிரக சேர்க்கை நல்ல வாழ்க்கை துணையை தரும்? குடும்ப அதாவது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும் பொழுது 7 மற்றும் 8. இதுல ஆண்களுக்கு 7ஆம் இடமும் பெண்களுக்கு 8ஆம் இடமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்போ இன்றைய கிரக நிலைகளின் பார்த்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ராசியில 4 கிரகங்கள் இருந்தாலும் கூட சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறத பிருகமங்கல யோகம்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே குருவின் பார்வையில அமைஞ்சிருக்கு. குரு இவங்கள பார்க்குறாங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்லது, தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்லது. தனுசு ராசிக்கு எப்படி சொல்லுவோம்னா ராசிநாதன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். மிதுன ராசிக்கு என்ன சொல்லுவோம்? ராசிநாதன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து குருவை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ பிறக்கிறவங்களுக்கு அவங்க தனுசு லக்னமாக இருந்தால் அவங்களுடைய மன வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், ஐயோ 8ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துட்டாரேன்னு. அவர் சொந்த வீட்டுல இருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல கிரகம் நல்லா இருக்கா, கிரக பார்வை நல்லா இருக்கா, ஸ்தான பலம் நல்லா இருக்கா, சூப்பரா அமைஞ்சிரும். அப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்கியத்துல கேது இருப்பார். இப்ப தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன், பாக்கியத்துல கேது இருக்கார். அப்ப அந்த சூரியன் என்ன பண்றாரு? குருவின் பார்வையில உட்கார்ந்துடுறார். பித்ருக்களின் ஆசீர்வாதம் சூப்பரா இருக்கு. 6 குடையவன் சுக்கிரன் நல்ல லக்ஷ்மி யோகத்தோட புதன் வீட்டுல உட்காந்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 குடையவன் 4ல இருக்கார், 5 குடையவன் ராசியிலேயே இருக்கார், பாக்யநாதன் ராசியிலேயே இருக்கார், 10 குடையவன் ராசியில இருக்கார், 11 குடையவன் ராசியில இருக்கார், 12 குடையவனும் ராசியிலேயே இருக்கார். ஸோ தனுசு ராசிக்காரர்களை இப்ப தனுசு லக்னமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இப்படி இன்றைய கால சூழ்நிலையிலேயே வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு தனுசு லக்னமாக, அப்ப காலையில 6 to 7க்குள்ள இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு மன வாழ்க்கை ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய ஒய்ஃபோ வரக்கூடிய ஹஸ்பண்டோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்க. வேவ்லென்த் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்றைய கிரக நிலைகளை வைத்தே நம்ம ஒரு ஒரு ஸ்பௌஸ், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி அமைஞ்சா நமக்கு நல்லா இருக்கணும்னு. சில பேர் ட்ரீம் ஹீரோயின் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் நினைச்சுக்குவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.